ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் இன்றைக்கி சாயங்காலம் 7:30 மணிக்கு சேப்பாக்கில் ட்ரிபிள் கேரில் மேட்ச் இருக்குது. அதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நேற்று இந்த சப்ஜெக்டை பற்றி. அது அரைகுறையாக தான் இருந்தது. பாக்கி மிச்சம் சொச்சம் அதை பற்றி பேசுகிறோம். ரைட்டு, செகண்ட் மீட்டிங் இது யாருக்கு? சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்களே 103 ரன் டிஃப்ரென்ஸில் அட் வெங்கடேஷ் ஸ்டேடியம். கிளியர் டாமினன்ஸு யாருக்கிட்ட அப்படின்னு ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. மும்பை இந்தியன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட், ஸ்டார் ஸ்டட்டட் லைனப் எவ்வளோக்கும். அந்த பிளேயிங் லெவனை பாருங்கள், பயங்கரமான பிளேயிங் லெவன். பட் bowlers ஆர் ஃபெயிலிங். இந்த 103 ரன்னில் ஜெயிச்சாங்கல்ல ஆர்ச் ரைவல் மும்பை இந்தியன்ஸில். தட் ஷோஸ் தட் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். சிஎஸ்கேல என்ன பண்ண முடியும்னு காமிச்சாங்க. ஆனால் ஆன் பர்டிகுலர் டே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மும்பை இந்தியன்ஸு 103 ரனில் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா எல்லா டீமும் ஜெயிக்கணும் இல்லையா? ரைட். எம்ஐக்கு பெரிய லவுன் பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியாவோட bowling தான். விக்கெட்ஸ் எடுக்கல, நீங்கள் மிடில் ஓவர்னா என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம். பேட்டிங் பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மும்பை இந்தியன்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதாவது 240 என்னமோ அடிச்சாங்க, சேஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் 243 ஃபார் 5. இவ்வளோ ரயான் ரெக்கில்டன் 123 அடிச்சார் மும்பை இந்தியன்ஸ். வாட் இஸ் தி யூஸ்? bowlers-ஆல ஸ்டாப் பண்ண முடியலையா? அந்த மேட்ச்சில் பும்ரா 4 ஓவர் 0 மேடின் 54 ரன் கொடுத்து நோ விக்கெட். 6 விக்கெட்டில் தோத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ ஸ்கோர் அடிச்சாலும் எதிர் டீம் அடிச்சிருது. பிகாஸ் பும்ராவால் விக்கெட் எடுக்க முடியல, ஹார்திக் பாண்டியாவில் விக்கெட் எடுக்க முடியல. மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சில் டாப் ஆர்டர் தான் ரொம்ப கீ பேட்டிங்கில். அண்ட் டெஃபினட்டாக அவங்க தேல் பி டெஸ்டட் இந்த மிடில் ஓவர். அகில் ஹுசைன் 150 ஆளுக்கு 4 ஓவர் அங்கங்கே போடுவாங்க. அது எப்படி விளையாட போகிறாங்க, அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். மைக் ஹசி அவர் தான் பேட்டிங் கோச்சு. அவர் சொல்கிறாரு எம்எஸ் தோனி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல் ஆஃப் சென்னை வெயிட்டிங்னு வேறு சொல்கிறாரு. ஓல்ட் சென்னை வெயிட் பண்ணுதான் எம்எஸ் தோனி எப்போ வருவாங்கன்னு. அண்ட் அசி சொன்னார். அசியோட வேலை வந்து சர்ஃப்ராஸ் கான், டூபே, பிரேவிஸ், ருத்ராஜ் இவங்க பேட்டிங்லாம் ஏன் முன்ன பின்ன இருக்குது, மேலும் கீழியமாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது, அது ஒரு ஸ்டடி பண்ணுவோம். அந்த வேலையை விட்டுட்டு அவங்கள மானிட்டர் பண்ணுறதை விட்டுட்டு எம்எஸ் தோனியை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கார். டெய்லி ஏதாவதுன்னு சொல்லிகிட்டே இருக்கார் இவர். எம்எஸ் தோனி ஸ்கில்லை பற்றி நாங்களாம் வெரி கான்ஃபிடென்ட்னாரு. அதை உலகத்துக்கு தெரியுமா அவர் ஸ்கில்லை பற்றி? இவர் என்ன சொல்கிறது வெரி கான்ஃபிடென்ட்டுன்னு. அண்ட் இப்போ ஃபோக்கஸ் எல்லாமே அவரோட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், அதை பற்றி தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். காஃப் இன்ஜுரினால அந்த ஃபிட்னஸ் அப்படின்னாரு. அதாவது ரன்னிங் பிட்வீன் அதான் முடிவு பண்ணிட்டார். இவர் 6 அடிக்க மாட்டார், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்னா சிங்கிள் டபுள் ஓடணுன்றார் இருக்கு. எப்படி அவர் வரப்போது 16-17 ஓவரில் அங்கே சிங்கிள் டபுளில் வச்சு என்ன பண்ணுறது? இதெல்லாம் பேட்டிங் கோச் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. நானாக கற்பனை பண்ணி சொல்ல, தேடி பாருங்கள் சோஷியல் மீடியாவில் இதுதான் இருக்கும். கையில் இருக்கிற பிளேயரை வச்சுக்கிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டு வருவாரா இல்லையா, டவுட்ஃபுல்லாக கடைசியில் விளையாடுவாரா இல்லை, அதை அவரை பற்றியே சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில் ஒன்று சொன்னார் பாருங்க, ஆனால் எல்லாமே எம்எஸ் தோனி கையில் தான் இருக்குது முடிவு அப்படின்ட்டாரு. அப்போ இது இவ்வளோ நேரம் எதுக்கு இவ்வளோ லெக்சர் வைக்கணும் டெய்லி? பேசாமல் மற்ற வேலையை பார்க்க போயிடலாம்ல. எம்எஸ் தோனி தான் முடிவு பண்ணணும், தெரியுதுல்ல? அப்போ இவர் எதுக்குங்கிற நடுவில் அதை பற்றியே டெய்லியே பேசிக்கிட்டு கான்சன்ட்ரேட் ஆன் த ஜாப் இன் ஹேண்ட். இருக்கிற பேட்ஸ்மேனு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்கெல்லாம் எப்படி அடுத்த சீசன் ட்ரெயின் பண்ணோம், இந்த சீசனில் இஃபட்டால் பிளே போனால் என்ன பண்ணோம், அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். தவிர தோனி வரபடி வரட்டும், நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் தோனி விளையாடிலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். நேற்று வந்து கிரவுண்டில் வந்து 3 கேப்டன் மீட் பண்ணிட்டாங்களே. யார்? எம்எஸ் தோனி, சூரியகுமார் யாதவ், ரோஹித். இது நான் 3 2007 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது எம்எஸ் தோனி. அப்போ தான் ஐபிஎல்லே உருவாச்சு. 2024 நம்ம ரோஹித் சர்மா, 2026 சூரியகுமார் யாதவ் கப்பு ஜெயிச்சா 3 பேர் போஸ்ட் கொடுத்தாங்க. ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். ரைட். இப்போ ஸ்டாட்ஸ்ன்னு நீ அது என்ன அது சொல்லு. ரைட். ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டிங் ஃபஸ்ட்டு சேப்பாக்கில் 53 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் 42 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 165 சேப்பாக்கில். அண்ட் 2 பேரோட கம்பேரிசனை பார்த்துருவோம். சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் பிச்சை பற்றி சொல்கிறேன். சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் வந்து 218 மும்பைக்கு எதிராக. மும்பை இந்தியன்ஸோட ஹையஸ்ட் 219 சிஎஸ்கேக்கு எதிராக. சிஎஸ்கே லோவஸ்ட் 79, மும்பை இந்தியன்ஸ் லோவஸ்ட் 104 அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஓவராலாக பார்த்தா 40 மேட்ச் விளையாடிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் டாமினன்ஸ், 21 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே 19 தான் ஜெயிச்சாங்க. இது 2 மேட்ச் டிஃப்ரென்ஸு. இல்லை இன்னொரு சிஎஸ்கேக்கு ஆறுதலான விஷயம் ஒன்று சொல்கிறேன் ஃபேன்ஸுக்கு. கடந்த 10 மேட்சஸில் 7 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு. யாருக்கிட்ட? எப்படி? ஆமாம், 70% சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. அதில் ஒரு 18 பிச்சை பற்றி சொல்லு. எஸ், பிச்சு வந்து ரொம்ப இது பொதுவாகவே சேப்பாக் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்பின் ட்ராக். எஸ், ஸ்பின். அஸ்வின்லாம் அங்கே தானே வந்தார், சிவராமகிருஷ்ணன், அஸ்வின்லாம். அண்ட் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் ஒன்று எடுத்து பாருங்கள். ஒரு வாட்டி நடந்துருவா நீ டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்தார். 16 விக்கெட் இந்த பிச்சில் தான். எனவே அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு பிச்சு. அண்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. ஆமாம், ஆஸ் இட் இஸ் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பிச்சு ஃப்ளாட்டு. இப்போ சேப்பாக் பிச்சும் ஃப்ளாட் ஆகிடுச்சு, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆகிருக்கு. எந்த அளவுக்குன்னா இந்த ஐபிஎல்ல மட்டும் எடுப்போம், இன்டர்நேஷ்னலாக வர வைங்க. இது வரைக்கும் 4 மேட்ச் நடந்திருக்கு சேப்பாக்கில். ஒரு மேட்ச்சில் 210 ஃபார் 5,
இன்னொரு மேட்ச்சில் 212 ஃபார் 2, இன்னொரு மேட்ச்சில் 192 ஃபார் 5, இன்னொரு மேட்ச்சில் 162 ஃபார் 2 சேஸ் பண்ணாங்க 16 ஓவரில். ஸோ எல்லாமே அபவ் 10ல் போகுது, 10-11 போயிட்டுருக்கு ஆவரேஜ். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 200 ரன்னுக்கு மேலே வேணும். பார்ப்போம். ஈவினிங் மேட்ச்சு, போன மேட்ச் ஆனால் மத்தியானம் 3:30 மணிக்கு, ஈவினிங் 7:30 மணிக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். க்ளவுட் கவர் இருக்குது அங்கங்கே. பக்கத்தில் மெரினா பீச் இருக்குது, அதெல்லாம் நகர்த்த முடியாது. ப்ரீஸ் வரதுக்கு அங்கங்கே 2 பெவிலியன் நடுவில் ஓட்டம் இருக்கும், அது வழியாக வரும் ப்ரீஸு. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது பிளேயருக்கு, ப்ளசண்ட்டாக வைக்குதா இல்லையா. இம்யூனிட்டி இருக்குது இப்போவே. அண்ட் மழை வர மாதிரி தெரியல, ஃபுல் 40 ஹவர்ஸ் நடக்கும். பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஒரே பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.